சார் இந்த மில்கள்லாம் வந்து நிறைய மூடப்பட்டது இந்த ஆட்சி காலகட்டத்தில் திறப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஆட்சி காலத்தில் இல்லை, இது இல்லை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மூடப்பட்டது வந்து ஒரு 10 ஆண்டுகள் முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது மூடப்பட்டது. அது திறப்பதற்கான வழிவகையெல்லாம் எதிர்பார்த்தோம். அங்கே பணிபுரிகின்ற ஊழியர்கள் எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. இருக்கிறது ஒரு 25 பேர் 30 பேர் தான் இருக்காங்க. இன்றைக்கு அந்த தொழில் ஜவுளி தொழிலானது மிகவும் நலிவுற்று இருக்கின்ற காரணத்தினால் புதிய ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி வெற்றி பெற்றதுன்னா மீண்டும் அதில் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அந்த ஜவுளி பூங்காவானது மத்திய அரசின் முழு நிதி உதவியோடு மட்டுமே செய்ய முடியும். மாநில அரசினுடைய பங்களிப்பு இருந்ததுன்னா இப்போ அது, ஏன்னா துணி வாங்கி அதில் அந்த பருத்தியை வாங்கி நெஞ்சி அதிலேருந்து புதிய ஒரு உற்பத்தி செய்து அதில் அந்த பணியாளருக்கு கொடுக்கின்ற ஊதியத்திற்கு அளவிற்கு அதில் மிகப்பெரிய லாபம் இருக்குதான்னா இப்போ இல்லை என்ற காரணத்தினால் அந்த தொழில் வந்து மிகவும் நலிவடைந்து போச்சு. அதை இப்போ மத்திய அரசு ஏதாவது ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வந்து புதிய ஜவுளி பூங்கா உருவாக்குனாங்கன்னா மீண்டும் கொண்டு வரதுக்கான முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்கும்.